ஹாய், எல்லாருக்கும் என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள். வர மே 4ஆம் தேதி காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்பயே லீவ் சொல்லி வச்சிருங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? வர மே 4 தேர்தல் ரிசல்ட் வரப்போகுதுங்க. அந்த ரிசல்ட்ல நம்ம தமிழக வெற்றி கழகம் மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று சாதனையா முதல் முறையா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்க போறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் அந்த வெற்றியை பயங்கரமா தெறி மாசம் நம்ம கொண்டாடணும். ஸோ எல்லாரும் இப்பயே லீவ் சொல்லி வச்சு அந்த வெற்றி கொண்டாட்டத்துல நம்ம எல்லாரும் சந்திக்கணும். ஸோ எல்லாரும் வந்துருங்க. ஓகேங்களா? சூப்பர்! வெற்றி வெற்றி வெற்றிங்க. இந்த 2026 கண்டிப்பா நம்ம தமிழ் வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. நம்ம தலைவர் விஜய் அவர் முதலமைச்சராக போறாரு. இது 100% உறுதியாயிருச்சு. அது எப்படின்னு கேட்குறீங்க? இது பார்த்துருப்பீங்க. இது தேர்தல் கிடையாது, தேர்தல் திருவிழா. சும்மா அப்படியே ஒவ்வொரு ஊர்லயும் ஜோ 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 ஜக 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 ஜகன்னு எவ்வளவு மக்கள் கூட்டமா அவர்கள் ஆர்வமா எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம ஓட்டு போடணும், நம்ம எப்படியாவது நம்ம தலைவர் ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க. நான் பார்த்தேன். எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே சரிங்க இந்த அளவுக்கு ஓட்டு போடுறதுல மக்கள் ஆர்வமான்னு சொல்லி பர்சன்டேஜ் சும்மா அப்படி எகிரி போச்சு. கிட்டத்தட்ட 90% மேல நம்ம தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம 100% வாக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வரலாற்றுல இந்த மாதிரி இது வரைக்கும் பதிவானதே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பதிவாயிருக்கு தேர்தலில். ஆனா ஒவ்வொருத்தரும் இவ்வளவு ஆர்வமா இருந்தீங்க. சூப்பரா ஆனா இதெல்லாம் எதுக்காக நினைச்சு பாத்தீங்களா? யோசிச்சிங்களா கொஞ்சம் மாசம்? எல்லாம் ஒரே ஒரு ஆள் தளபதி, அவருக்காக தான் இவ்வளவும் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி எலெக்ஷன் நிக்கல. ஆனா இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பதிவாகல. இப்ப வருஷமா நம்ம தளபதி எலெக்ஷன் நின்றுருக்காரு. அதனால இவ்வளவு வசதி, இவ்வளவு வாக்குப்பதிவு அதிகமா இருக்குது. புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால கண்டிப்பா நிச்சயமா நம்ம தளபதி விஜய் இந்த 2026 ஆட்சி பிடிக்க போறாரு. சிஎம் ஆக போறாரு. அந்த வெற்றி விழா நம்ம கூடிய விரைவில் கொண்டாட போறோம். அதனால எல்லாரும் மே 4 ரிசல்ட் அன்னைக்கு ரெடியா இருங்க. செம்ம கொண்டாட்டம். அன்னைக்கு தீபாவளி நமக்கு இருக்க போது. தலைவர் சிஎம் ஆக போறோம். முதலமைச்சர் பதவியில் உட்கார அமர போறாரு. ஸோ அதனால எல்லாம் வெற்றி கொண்டாட்டத்துக்கு எல்லாம் ரெடியா இருங்க, தயார்படுத்திக்கங்க. எல்லாம் இப்பயெல்லாம் லீவ் சொல்லி வச்சிருங்க. மே 4ஆம் தேதி ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு ஆர்வமா வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டுலாம் அந்த எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. அது எல்லாமே தளபதிக்காக தான்ன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் ஓட்டு போட முடியாம, பஸ் கிடைக்காம, பேருந்து வசதி இல்லாம எவ்வளவோ பேர் போடல. இதெல்லாம் ஒரு சதி செஞ்சுட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்தெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 90%ங்கிறது கண்டிப்பா 100% இருக்கும் சதவீதம். சரித்திர சாதனை இருக்கும். இன்னும் பரவாயில்ல. இதே பெரிய பிரம்மாண்டமான சாதனை தான். உறுதியா ஆயிடுச்சு நம்ம விஜய் தான் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு. இந்த தேர்தலில் 234 தொகுதியிலுமே டிவிகே கட்சி ஆட்சி பிடிக்கும், வெற்றி பெறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டிலே நடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா கரூர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குதுங்க. 91% வந்திருக்கு. 2வது இடம் நம்ம சேலங்க. சேலத்துல பார்த்தீங்கன்னா 90% மேல வாக்கு பதிவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒவ்வொரு மக்களும் காட்டின ஆர்வம் மட்டும் இல்லைங்க. சின்ன குழந்தைங்களை குட்டீஸ்ல இருந்து பார்ட்டிஸ் வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பான விசில் சின்னத்துக்கு தான் போடுவேன், கண்டிப்பான விஜய்க்கு தான் போடுவேன், இந்த டைம் எனக்கு மாற்றம் வேணும், கண்டிப்பா விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்லி எல்லாமே என்கிட்ட சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு, உறுதியாயிருச்சு. கவலையே படாதீங்க. 2026 நாம தான், நம்ம கட்சி தான் வரப்போகுது. தலைவர் தான் விஜய் தான் முதலமைச்சர் பதவியில் அமர போறாரு. அந்த பொன்னான நாளை, அந்த அற்புதமான நாளை நம்ம பார்க்க போறோம். வெற்றியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.